வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி மாடி தோட்டம் எப்படி அமைக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டம் வந்து எப்படி கம்மி செலவில் ஆரம்பிக்கிறது. இப்போ நம்மக்கிட்ட வந்து இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதில் எப்படி அமைக்கலாம், நான் எப்படி இந்த மாடி தோட்டத்தை வந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, மாடி தோட்டம் வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்றதுக்காண்டி. இப்போ அவங்க இடத்துல இருந்து நான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறேன். நீங்கள் மாடி தோட்டத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிடுங்க. மொதல் கேள்வியாக மாடி தோட்டம் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ உங்களுக்கு செலவாச்சு, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லுங்கள். நமக்கு வந்து மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு அடிப்படையாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மண் வேணும். மண்ணுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி பை வந்து நமக்கு தேவைப்படுறத ஒரு 5 ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுனால ஒரு 5-6 பை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட பக்கெட்டு ஏதாவது உடஞ்சிருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2வது உரம் வேணும், அப்புறம் விதை வேணும். நமக்கு அது இருந்தாலே நம்ம வந்து ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு முளைக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு, மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா மெயினாக எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரே கொஸ்டின், நம்மளுக்கு வந்து தரை வந்து டேமேஜ் ஆகுமா, இந்த ஃப்ளோர் வந்து இதனால் ஏதாவது பாதிக்கப்பட்டுருமான்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாடி தோட்டம் அமைக்கிறீங்க இல்லையா, இந்த ஃப்ளோரை நீங்கள் எப்படி டேமேஜ் இல்லாமல் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க? இப்போ மாடி வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம மாடியை நம்ம பார்த்துக்கிறணும். நம்ம வந்து காய்கறியும் வைக்கணும் அப்படின்னு நமக்கு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம மாடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம், காய்கறியும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ என்ன மாடியை நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தரையில் வைக்காமல் இந்த மாதிரி நம்ம ஏதாவது மரம் இந்த மாதிரி போட்டு 2 கல் வச்சு, ரொம்ப ஹைட்டாக கூட வேண்டாம், இந்த மாதிரி வந்து கல் வச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம கீழே வந்து கொஞ்சம் தண்ணி சிந்தினாலும் அது அப்படியே காஞ்சிரும். நீங்கள் கீழே வந்து தரையில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து பக்கெட்டு கீழே வந்து ஈரம் காத்துட்டே இருக்கும். அப்போதைக்கு நமக்கு வந்து மாடி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் அமைச்சிக்கிறோன்னா, நம்ம ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து டெரக்கோட்டாவில் ஒரு கம்மு மாதிரி கலந்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வாங்கி நம்ம அடித்தோம்னா நம்ம தண்ணி சிந்தினாலும் நம்ம மாடியில் வந்து நமக்கு அவ்வளோ டேமேஜ் ஆகாது. அதனால் அதை நாங்கள் அடிச்சுட்டு தான் நான் வந்து மாடி தோட்டம் அமைச்சோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் வந்து டெரக்கோட்டா அடிச்சிட்டிங்க அப்படின்னா மாடி சுத்தமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ மாடி தோட்டம் மேக்ஸிமம் எல்லாருமே ஷேட் நெட் போட்டு தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஷேட் நெட் வந்துட்டு மாடி தோட்டத்துக்கு ரொம்ப அவசியமாக, நீங்கள் ஏன் ஷேட் நெட் யூஸ் பண்ணலை? இப்போ நான் வந்து மாடி தோட்டம் அமைக்கும்போது நான் வந்து மேலே வந்து எல்லோரும் கட்டுறாங்கன்ட்டு நானும் வந்து பச்சைத்தரை மேலே கட்டியிருந்தேன். ஆனால் செடிகள் வந்து எல்லாமே நல்லாவே சூப்பராக இருக்கும், ஆனால் ஹைட்டாக வளரும். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு வந்து காய் அந்த அளவுக்கு நமக்கு வராது. அதுக்கப்புறமா தான் நான் அதை போட்டு பார்த்துட்டு அதெல்லாம் நான் எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து எந்த பச்சை தரையுமே இல்லாமல் நான் வெயிலில் படுற மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். ஆனால் சூப்பராக நமக்கு வந்து அறுவடை, நமக்கு காயெல்லாம் நல்லா காய்க்குது, நல்ல அறுவடை கொடுக்குது. இப்போ கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில் வந்துடுச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ மாடி தோட்டம் அமைக்கும் போது நம்ம வந்து தண்ணி வந்து விடுறோம், அதனால் ஃப்ளோர் டேமேஜ் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து வெயிட் அதிகமாக ஏற்றிருக்கீங்களா? இங்கே இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா செங்கலும் வச்சுருக்கீங்க, அது இல்லாமல் க்ரோ பேக்கில் அவ்வளோ மண் வந்து பக்கெட்டில் மண் வச்சுருக்கீங்க. இந்த வெயிட்டெல்லாம் பாதிக்குமா ஃப்ளோரை? நீங்கள் எப்படி வந்து இதை வந்து பார்த்துக்கிறீங்க? வெயிட் வந்து பாதிக்கும் அப்படின்னா, ஒரே இடத்துல வந்து வெயிட் ஏற்றாமல் வெயிட் வந்து ஒரே ஒரு பரவலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கம்மியாக வந்து நம்ம மண் போடுறோம். அது போல் வந்து நம்ம உரங்கள் வந்து சாணி உரம், கொக்கோபேட்டு இதெல்லாம் நம்ம போட்டு வைக்கிறதுனால அந்த அளவுக்கு நமக்கு வெயிட்டு வந்து மாடியில் வராது. அதோடையும் நம்ம மண் வந்து கம்மியாக தான் போடுறோம். மண் கம்மியாக போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உரம் அந்தளவுக்கு போட்டால் தான் செடி நல்லா வரும். அதுக்காக வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது நான் இப்போ மாடி தோட்டத்தை நீங்கள் பாருங்கள், எங்கேயுமே ட்ரம் இருக்காது. ட்ரம்மில் வந்து மண் வச்சோம்னா அது வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால் எங்கேயுமே வந்து ட்ரம் இருக்காது. எல்லாமே சின்ன சின்ன பக்கெட்டு அந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். அதுலேயும் நமக்கு நல்லா காய்க்குது. ஏன் காய்க்குது அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் உரம் போடணும். 2வது வந்து பை வந்து இந்த பாருங்கள், இந்த மண் வந்து இந்தளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வெயிட்டும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஏற்றக்கூடாதுல்ல. அதனால் வந்து மண் வந்து நம்ம கம்மியாக தான் போடணும். மண் கம்மியாக போட்டோம் அப்படின்னா நம்ம உரம் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக போட்டு ஆகணும். மண்ணை கிளறனா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து என்னை போல நீங்களும் வந்து மாடி தோட்டம் அமைக்கலாம், நீங்களும் காய்கறி எடுக்கலாம். இப்போ செடி வைக்கிறோம், இப்போ கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது அது செடியாக வரும். இப்போ வந்து நீங்கள் கொடி ஐட்டம்லாம் போடும்போது அது நீங்கள் வந்து மேலே பிடிச்சி ஏறுறதுக்காண்டி நீங்கள் தனியாக அதுக்கு காசு செலவு பண்ணிங்களா, இல்லை இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் போட்டுட்டீங்க, இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கட்டி இது பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து கொடி படரணும் அப்படிங்கிறதுக்காண்டி
இந்த மாதிரி கட்டு கம்பி வந்து நம்ம வந்து வாங்கி கொண்டு வந்தோடனே நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பின்னி நம்ம அங்கேயும் இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னாக்கா அது மேலே வந்து நமக்கு ஒரு வலை மாதிரியே இருக்கும். இப்போது இங்கே வந்து நம்ம வேஸ்ட் ஆகிற ஒரு கவரு நமக்கு என்ன கிடைக்குதோ, நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டை வந்து ஒரு குச்சியை வந்து நட்டு நம்ம தலைஞ்சு வரும்போதே அந்த குச்சி நட்டுட்டு அதுலேருந்து நம்ம அந்த மாதிரி கவுரு கட்டி நம்ம அங்கேருந்து நம்ம மேலே கொண்டு போய் இந்த கம்பியில் கட்டிட்டோம்னா அது வந்து மேலே வந்து சூப்பராக படந்துக்கிறோம். இதுக்கும் வந்து அந்தளவுக்கு நான் வந்து செலவு பண்ணலை. இப்போ வந்து க்ரோ பேக் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேப் விடணுமா, இல்லை கொஞ்சம் அடசலாக விட்டோம் அப்படின்னா நாளைக்கு காய்கறி ஏதாவது பறிக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இது எப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும், ஃபஸ்ட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணி எப்படி நீங்கள் வந்து செட் பண்ணணும்? வந்து நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம வந்து பரவலாக வந்து எல்லா பக்கம் பலகை போட்டு எல்லா பக்கம் பரவி வச்சுக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம அந்த சைடு இங்கே நடுவில் வந்து கொஞ்சம் கேப்பு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம தண்ணி கொண்டு வரும்போது இங்கேருந்து நம்ம எட்டி அந்த பக்கம் ஊற்றிக்கலாம், இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், இந்த வழியாக வந்து இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஊற்றிக்கலாம், இந்த பக்கம் ஊற்றிக்கலாம். அப்போ நமக்கு எந்த சிரமமும் வராது. அப்புறம் வந்து நீங்கள் மாடித்தோட்டம் அமைக்கும் போது ஃப்ளோரை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணாமையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிச்சு பண்ணியிருக்கீங்க. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, நீங்கள் இதை எப்படி வந்து பண்ணினீங்க? இது எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து வெங்காயமும் நமக்கு வந்து வாழ்க்கையில் வெங்காயமும் நமக்கு முக்கியம். அதனால் வெங்காயமும் நமக்கு வேணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி சின்ன நம்ம விதை போட்டு நம்ம கார்டன்லாம் வச்சுருப்பாங்க, அந்த பையை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம இப்படி ஒரு ஐடியா பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பட்டா வந்து நம்ம அளவெடுத்து இந்த இதை வந்து நம்ம அளவெடுத்து நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி அழைச்சி கொடுத்துருவாங்க. செவத்தில் மாட்டிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து கொக்கி மாதிரி இருக்கும். இந்த கொக்கியில் வந்து நம்ம வந்து பலகை போட்டு இந்த குட்டி பையை நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு வந்து வெங்காயம் வரும். அதுக்காக எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்கு எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஐடியா பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஏமா அப்படின்னா இதில் வந்து வெங்காயம் மட்டும்தான் வைக்கணுமா, இல்லை வெங்காயம் வைக்கிறதுக்காண்டி தான் அதை நீங்கள் அடிச்சிங்களா? வெங்காயம் வைக்கிறதுக்காகவே இதை நான் அடிச்சிருக்கேன். இப்போது இந்த பட்டா வந்து இந்த செவத்தில் மாட்டிட்டு இங்கே ஒன்று நம்ம வந்து வளைச்சி குறைச்சிக்கிறோம், இங்கே ஒரு பலகை போட்டிருக்கோம், அதே மாதிரி அதிலேருந்தே நம்ம இங்கே ஒன்று வளைச்சி இங்கே கொடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம கீழேயும் வச்சுக்கலாம் மேலேயும் வச்சுக்கலாம், எந்த இடத்துல நம்ம வெயில் போடுறதோ அந்த இடத்துல நம்ம மாட்டிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போது அங்கே நீங்கள் பார்த்தது மாதிரியே இங்கேயும் நான் வந்து அமைச்சிக்கிறேன் பாருங்கள். இங்கே அதே மாதிரி தான், இங்கே மேலே ஒன்று இருக்குது கீழே ஒன்று இருக்குது. இப்போ எல்லாத்துலேயும் நமக்கு வந்து எப்படியும் நமக்கு ஒரு 6-7 கிலோ நமக்கு வந்துடும். இப்போது வெங்காயம் வந்து நான் எடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எவ்வளோ இந்த பையில் வந்து நமக்கு எப்படி வெங்காயம் வைக்கிது, நான் எப்படி நீ எடுத்துக்கிறேன்னு வெங்காயம் நீ அறுவடை பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இதே மாதிரி அமைச்சு பாருங்கள். இப்போ வந்து செடிகளுக்குலாம் உரம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த உரம் வந்துட்டு நீங்களே தயாரிக்கலாம் இல்லை காசு கொடுத்து நீங்கள் உரம் வாங்கிக்கிறீங்களா? நான் வந்து சிலது நானே தயாரிச்சுக்கிறேன். இப்போது நம்ம வந்து உரம் வந்து காசுக்கு ரொம்ப கம்மியாக நம்ம வந்து மாடித்தோட்டம் அமைக்கணும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த பாருங்கள், வெயிட்டே இல்லை. நம்ம வந்து இப்படி தூக்கிடலாம் தாங்க, வெயிட்டே இருக்காது. இதில் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் எதெல்லாம் வேஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து பச்சையாக டைரெக்டாக போடாமல் காய வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரம்மில் போட்டுட்டு நிறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மோர் கரைசலை வந்து அதில் ஊற்றி விட்டோம் அப்படின்னா இது நல்லா மக்கி வந்துடும். இதுவும் நமக்கு உரமாயிரும். உரத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இன்னும் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வந்து க்ரோ பேக்லாம் டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருக்கீங்க. என்னென்ன சைஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த பை வந்து 15க்கு 30 இந்த சின்ன பை வந்து 20க்கு 35 இந்த பை. எல்லாமே சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்குது. இப்போது அந்த பையோட இந்த பை கொஞ்சம் பெரிய பை, அந்த பையோட இது கொஞ்சம் பெருசு, அந்த சைஸோட இந்த பை கொஞ்சம் பெருசு. இதே மாதிரி நமக்கு நிறையா சின்னது பெருசு அது மாதிரி நிறைய பை இருக்குது ஐட்டங்க. இப்போ வந்து சைஸ் டிஃப்ரெண்ட் நிறையா சைஸ் பெருசு சின்னது இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, எந்தெந்த பையில் எந்தெந்த செடிகள் வச்சா நல்லா வரும்? இப்போ எந்தெந்த பையில் எந்தெந்த செடி வச்சா நல்லா வரும் அப்படின்னா, இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்கா, இதில் வந்து கத்திரி வைக்கலாம், இதுலேயும் கத்திரி வைக்கலாம். இந்த மாதிரி பையில் வந்து நம்ம வந்து கிழங்கு இந்த மாதிரி கொடி ஐட்டம் அந்த மாதிரி வச்சோம்னா கொடி வந்து நல்லா படர்றதுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் மண் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். சரி, ஓகே. நீங்கள் அப்படி பார்க்கும்போது செடியை வச்சுறீங்க, அது பாவி விடுறதுக்கு அதுக்கு ஒரு தனி பை இருக்கா, இல்லை நீங்கள் எதில் பாவி விடுங்க விதையெல்லாம்? செடி வந்து பாவி விடுறதுக்கெலாம் வந்து நமக்கு அதெல்லாம் இல்லை. நம்ம பாவி விடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பையில் வந்து நம்ம பாய் விட்டாலே நமக்கு செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக வரும். ஸோ நீங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா சில பேரில் விதைக்காக பாவி விடுறதுக்குன்னே ஒன்று சின்னதை வச்சுருக்காங்க, அதில் பாவி விட்டு அதுலேருந்து எடுத்து வச்சு நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நான் வந்து அதில் பாவி விடும்போது நம்ம கொக்கைப்பேட்டு போட்டு நான் பாவி பார்த்துருக்குறேன். ஆனால் வந்து எல்லாமே முளைக்கும், கொக்கைப்பேட்டில் வந்து எல்லாமே முளைக்கும். முளைச்சதுக்கப்புறமா அப்படியே எல்லாமே சாஞ்சு எல்லாம் கறிகிறோம்.
அதுக்கப்புறம் தான் நானாக வந்து இந்த மாதிரி பையில் வந்து மண் கோகோபீட் கம்மியாக தான் போடுவேன், மண் தான் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். போட்டு நான் வந்து இந்த மண் போட்டுட்டேன் அப்படின்னாக்கா இது வந்து ஸ்ட்ராங்காக சூப்பராக வளரும். நம்ம வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வந்தாலும் கூட நம்ம எடுத்து வைக்கலாம், எடுத்து வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். சரி, ஓகேம்மா. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாடி தோட்டத்தில் 2 விதமாக பை இருக்குது. ஒன்று வெள்ளையிலையும் வச்சுருக்கீங்க, ஒன்று பச்சையில் வச்சுருக்கீங்க. இதனால என்ன யூஸ், இதனால் என்ன யூஸ்மா? இது வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகம், ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி நமக்கு வரும். ஆனால் இது வந்து நமக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் கூட வராது, போயிடும். அது இருந்தாலும் நமக்கு காசு இல்லை, கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பையை நான் வாங்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பையை வாங்கினா சூப்பராக இருக்கும். இப்போது அந்த பையில் வித்தியாசம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாருங்கள், இந்த பை இந்த மாதிரி தான் கிழிஞ்சிரும். இந்த மாதிரி கிழிஞ்சிருச்சுன்னா அந்த பை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த பை வந்து ரொம்ப உழைக்காது. இப்போ வந்து மாடி தோட்டத்தில் எல்லா டவுட்ஸுமே வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு எவ்வளோ தான் செலவாகும், எந்த செலவில் நம்ம மாடி தோட்டத்தை அமைச்சிடலாம், அதை டீட்டெயில். மாடி தோட்டம் வந்து அமைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு 500 ரூபா செலவு ஆகுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 பை கம்மி ரேட்டில் வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி பை வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அப்புறம் கொக்கப்பேட்டு கொஞ்சம் கடலை பிண்ணாக்கு, வேப்ப பிண்ணாக்கு அந்த மாதிரி வாங்கிங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் உரம் வந்து சேர்த்து வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களுக்கே வந்து எப்படி போடுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும். இப்போ வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவாக நான் போட்டுறேன். எப்படி இப்போ என்னென்ன உரம் போடணும் என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா வீடியோவாக நான் போட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.